வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காமெடி நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வருவதாகவும் எனக்கு யாராவது உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ பார்த்து நிறைய நடிகர்கள் அவங்களால முடிந்த உதவிகளை செய்துட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு திடீரென பார்த்தீங்கன்னா பாவா லட்சுமணன் அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அதை வீடியோ மூலமாக அவர் நன்றிகள் தெரிவிச்சிருக்கிறாரு. வாங்க என்ன தகவல், ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு தொகை கொடுத்துருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாவா லட்சுமணனுக்கு மாதம் மாதம் ரஜினி கொடுக்கும் தொகை சூப்பர் ஸ்டார் மனசே மனசுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்ட நடிகராக மாறியவர் தான் பாவா லட்சுமணன். வடிவேலு உள்ளிட்டருடன் சேர்ந்து பல காமெடி காட்சிகளில் கலக்கிய அவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு சர்க்கரை நோயால் கால் வீரல்கள் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகும் தொடர்ந்து கஷ்டப்பட்ட அவருக்கு சமீபத்தில் தான் அமைச்சர் ராஜ்மோகன் மூலம் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டது. வைகை புயல் வடிவேலுக்கென்று தனி டீம் இருந்தாங்க. அந்த டீமில் அவங்க அல்வாவாசு, சிங்கமுத்து, பாவா லட்சுமணன், போண்டாமணி என பலருமே இருப்பாங்க. இவங்க சிங்கமுத்துக்கும் வடிவேலுக்கும் பிரச்சனை வந்து விட்டது. அல்வாவாசு, போண்டாமணி உள்ளிட்டோர் எல்லாமே உடல்நல குறைவால் உயிரிழந்துட்டாங்க. பாவா லட்சுமணன் முன்னர் போல் படங்களில் அதிகமாக நடிப்பது கிடையாது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தார். அந்த நிறுவனத்தின் மூலம்தான் நடிக்கவும் தொடங்கினார். வடிவேலுடன் பல படங்களில் இணைந்து காமெடியில் கலக்கினார். மாய படத்தில் வடிவேலு பெண் பார்க்கும் செல்லும் காட்சியில் பெண்ணினுடைய தந்தையாக வாமா மின்னல் என்ற வசனத்தின் மூலம் வெகுவாக பிரபலமடைந்தார் பாவா லட்சுமணன். அதே போல் ஏஐ உள்ளிட்ட பல படங்களில் வடிவேலுடன் அவர் செய்த காமெடி காட்சிகள் இன்றளவும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டாடிட்டு வராங்க. லிங்குசாமியின் முதல் படமான ஆனந்தம் படத்தில் அரிசினி தினமும் தரிசி பருப்பு என்று மேலே காட்டாத வெறுப்பு என் கவிதை சொல்லும் காட்சியின் மூலம் அனைவரிடமே பிரபலமடைந்தார். இன்று வரை அந்த கவிதை ஃபேமஸ். மேலும் அதே படத்தில் காமெடியில் உள்ள மட்டுமின்றி அழுத்தமான எமோஷனான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. போதாக்குறைக்கு சர்க்கரை நோயின் அளவு அதிகமானதால் அவரது கால் வீரல்கள் அகற்றப்பட்டது. அந்த சமயத்தில் கலக்கப்போவது யார், பாலா, விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் எல்லாமே உதவி செய்து வந்தாங்க. நிலைமை ஓரளவுக்கு சரியாகும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பு தங்குவதற்கு வீடின்றி தவிப்பதை தெரியவந்தது. அதனை தெரிந்து கொண்ட அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று அவரை சந்தித்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்தார். இவர் தவிர்த்த லெஜண்ட் சரவணம் தன்னால் முடிந்த உதவியை செய்து வந்தாங்க. இந்த நிலையில் தனக்கு ரஜினிகாந்த் செய்யும் உதவி குறித்து பாவா லட்சுமணன் பேசியிருப்பது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தனியார் யூடியூப் சேனல் கொண்டிருக்க அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். எம்எல்ஏ ஹாஸ்டலில் வீடு கிடைத்ததாக ரஜினி உதவியாளர் சொன்னார். அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. மேலும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டிருக்காரு, செலவுக்கு வைத்துக்கொள்ளுங்க எனவும் சொன்னார் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.